بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه، من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் குர்ஆனிய சிந்தனை ஓதப்பட்ட சில விஷயங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சில செய்திகள், அதைத் தொடர்ந்து பைத்துல் முகத்தஸ் சம்பந்தப்பட்ட செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனாகிய சுலைமான் நபி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டும் வாரிசாக அல்ல, அவர்களுடைய நுபுவத் என்ற நபித்துவத்திற்கு வாரிசாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தார். அந்த அடிப்படையிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் ஒருவர் என்ற ஒரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஓதப்பட்டதில் தாபத்துல் அர்து என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். இந்த தாபத்துல் அர்து என்று சொன்னால் என்ன? மனித இனத்தை தவிர உயிருள்ள மற்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தாபத்துல் அர்து என்பதாக குறிப்பிடுகின்றார். மனித இனத்தை தவிர உயிருள்ள மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் அல்லாஹ் தஆலா தாபத்துல் அர்து என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். குர்ஆனில் கிட்டத்தட்ட 5 இடங்களில் இந்த தாபத்துல் அர்து என்ற விஷயத்தை குறிப்பிடுகின்றான். 5 விஷயங்களை குறிப்பிட்டு இந்த ஜீவராசிகள் என்ற சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒட்டகம் என்ற ஒரு விஷயத்தையும் ஜீவராசிகளுடைய பட்டியலில் சேர்க்கின்றான். அதே போல நம்லத்துல் அபியல் என்று சொல்லக்கூடிய எறும்பில் ஒரு வகை வெள்ளை எறும்பு என்பதாக, அதை நாம் கரையான் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இந்த கரையான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா தாபத்துல் அர்து என்பதாகத்தான் குறிப்பிடுகின்றான். இங்கு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை சொல்லும் பொழுது இந்த தாபத்துல் அர்து என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சேர்த்து கூறுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின் இனத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஜின் இனம் அனைத்துமே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலேயே முதலாக ஜின்னினத்தை வைத்து வேலை வாங்க முடியும் என்ற விஷயத்தையும் செய்து காட்டியவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஜின்னினமும் வேலை செய்யும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வேலை செய்யாத முரட்டுத்தனமான எல்லா விதமான செயல்பாடுகளுடைய ஜின்னுகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஜின்களை எல்லாம் விலங்கிடப்பட்டு விடும். மீதம் இருக்கக்கூடிய சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஜின்னினத்தை மட்டுமே வைத்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேலை வாங்கி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது, இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கட்ட ஆரம்பித்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கட்டுப்பிடிக்கப்பட்டது. அவ்வளவு ஒரு நீண்ட தூர ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதுடைய வேலையை அல்லாஹ் தஆலா 3 ஹரம் ஷரீஃப்கள் ஒன்றாக குறிப்பிட்டு இந்த பைத்துல் முகத்தஸை கட்டடப்பணியை துவக்கியவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், முடித்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த பைத்துல் முகத்தஸுடைய கட்டடப்பணி முடிந்த விதம் இருக்கிறது, இதை குர்ஆன் சொல்லும் பொழுது மிக ஆச்சரியமாக சில செய்திகளை பதிவு செய்கின்றார் அல்லாஹ் தஆலா. எப்படி என்று சொன்னால், இந்த கட்டட பணியை மனிதர்களை கொண்டு நடைமுறைப்படுத்தவில்லை, ஜின் இனத்தை வைத்து நடைமுறைப்படுத்தி அதை முடித்தும் காட்டினார்கள். இந்த ஜின் இனம்தான் இந்த பைத்துல் முகத்தஸை கட்டியது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் முடிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த பைத்துல் முகத்தஸுடைய கட்டிடப்பணி முடிவதற்கு முன்பாகவே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவணையும் முடிந்து விடுகிறது. அதாவது கட்டிடப்பணி முடியும் வரை அல்லாஹ் அவர்களை தாமதிக்கவில்லை, கட்டிடப்பணி முடியும் வரை அவர்களுடைய உயிர் எடுப்பதனுடைய தவணையை தள்ளி போடவில்லை. அதே சமயத்தில் அவர்களுக்குரிய தவணையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகின்றான். அதே சமயம் அவர்களை வைத்து முடிக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அல்லாஹ் தஆலா
இந்த ஜின் இனத்தை வைத்து நிறைவேற்றுகின்றான். ஆனால் அவர்களுடைய உயிர் அதற்கு முன்பாக வாங்கப்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி என்று சொன்னால், அசா என்று சொல்கின்றோமே, இந்த அசா என்பது ஆடுகளை மேய்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய குச்சி. ஆனால் இதுவே ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய குச்சிக்கு அசா என்று சொல்லப்படாது. அதை மன்ஷஅத் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த இடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த குச்சிக்கு அசா என்று சொல்லாமல் மன்ஷஅத் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஏன் ஒட்டகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சியினுடைய வார்த்தையை இங்கு அல்லாஹ் பயன்படுத்தி சொல்லுகிறான் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒட்டகத்திற்கு உண்டான இயற்கை தன்மை என்ன தெரியுமா? அது கிட்டத்தட்ட அடம் பிடிக்கக்கூடியது, முரண்டு பிடிக்கக்கூடியது, இன்னும் தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமிர் பிடித்ததும் கூட. கிட்டத்தட்ட ஜின் இனத்தின் குணாதிசயம் அப்படித்தான். ஜின் அது அடம்பிடிக்கக்கூடியது, முரண்டு பிடிக்கக்கூடியது, திமிர் பிடித்ததும் கூட. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின் இனத்தை வசப்படுத்தி இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய குச்சிக்கு, மூசா நபி பயன்படுத்திய குச்சிக்கு போன்ற அசா என்று குறிப்பிடாமல் மன்ஷஅத் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த மன்ஷஅத்தை வைத்துதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த ஜின் இனத்தையும் அங்கு கட்டுப்படுத்தி வேலைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரண்மனை ஒரு கண்ணாடியினுடைய அமைப்பை போன்று. உள்ளே அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட இரவிலும் பகலிலும் நீண்ட நேரம் தன்னுடைய ரப்பை நின்று வணங்கக்கூடிய ஒரு நபியாகத்தான் இருந்தார்கள். இப்படி உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜ்யத்தை உடையவர்கள் அல்லாஹ் வணங்குவதில் எந்த விதமான குறை வைக்கவில்லை. நமக்கு ஒரு சின்ன தம்மாந்தோண்டு கடையை கொடுத்துட்டா அல்லது தம்மாந்தோண்டு ஒரு நிறுவனத்தை கொடுத்துட்டா அந்த நிறுவனத்தை காரணம் காட்டி, அந்த கடையை காரணம் காட்டி, அல்லாஹ் வணங்கும் விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? போட்டோ இடுறோம், காரணம் காட்டுறோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலக ராஜ்யத்தை பெற்றிருந்தும் கூட அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த குறையும் வைக்காதவர்கள். மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட அந்த அரண்மனைக்குள்ளாக அவர்கள் நின்று வணங்கி கொண்டிருப்பது வெளியே தெரியும் விதமாகத்தான் இருந்தது. அந்த அடிப்படையிலே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்ஷஅத் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சியை வைத்தவர்களாக இப்படி அமர்ந்திருக்கிறார்கள். சுலைமான் நபி அவர்களுடைய பார்வை தங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்திலேயே இந்த ஜின்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மலமளவு என்று இரவு பகலாக அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடிக்குகிறது. கட்டி முடித்ததற்கு பிறகுதான் தெரிகிறது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த குச்சியை அப்படி தாங்கி பிடித்தவர்களாக அவர் பார்த்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுது குச்சி உடைந்து விழுகிறது. சுலைமான் நபி அவர்களுடைய உடலும் சாய்கிறது. இப்பொழுதுதான் அந்த ஜின் இனம் பேசிக் கொள்கிறது. என்ன பேசிக் கொள்கிறது? ஆஹா, சுலைமான் நபி அவர்கள் மௌத்தாகிய விஷயம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது, இந்த மறைவான ஞானம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது, தெரிந்திருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்திருக்க வேண்டாமே என்று ஜின் பேசியதாக இன்றைய தினம் குர்ஆனிலே ஓதப்பட்டது. இந்த விஷயத்தில் பலவிதமான படிப்பினைகளும் நமக்கு இங்கு அல்லாஹ் தஆலா தருகிறார். முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே உயிரை கைப்பற்றுவதற்கு யாருக்கு எவ்வளவு தவணை என்று நிர்ணயித்தாரோ அதிலே ஒரு சனப்பொழுது கூட தாமதிக்க முடியாது, மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எவ்வளவு பெரிய பணி! பைத்துல் முகத்தஸ் ஹரம்களிலே 3 ஹரம்களிலே ஒன்று பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியது. அதை கட்டும் பணியை சுலைமான் நபி இடத்தில் ஒப்படைத்திருக்கின்றோமே, அது முடியும் வரை அவருடைய ரூஹை கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருக்கலாமே என்ற எண்ணம் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அது முடிவு செய்யப்பட்ட தருணத்தில் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டது. இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார், அதற்கான முயற்சியை செய்கிறார், அந்த முயற்சியில் இறங்கி அந்த காரியத்தையும் தொடங்குகிறார். ஆனால் அந்த காரியம் முடிவதற்கு முன்பாகவே அவருக்கு மரணம் வந்து விடுகிறது என்று சொன்னால், அவர் மரணித்து விட்டால் அந்த காரியம் அப்படியே பாதியிலேயே தடைபட்டு போய்விடும், அப்படியே நின்று போய்விடும் என்றும் இந்த உலகத்திலே கிடையாது. நம்ம உசுரோட இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் நம்மளை விட சிறப்பா என்ன செய்வான்? நடத்தி காண்பிப்பான் என்பதை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் போனதற்கு பிறகும் கூட அந்த ஜின் இனத்தை வைத்து அந்த பைத்துல் முகத்தஸினுடைய கட்டுமான பணியை சிறப்பாக செய்து முடித்தான். இது இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது படிப்பினை. மூன்றாவது படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு நேரத்திலே, ஏன் இப்பொழுதும் கூட
ஜின் இனத்திற்கு அபார சக்தி உண்டு, மறைவான ஞானம் உண்டு என்றெல்லாம் பேசிக் கொள்வதுண்டு. ஆனால் அப்படி ஒன்று மறைவான ஞானம் ஜின் இனத்திற்கு இல்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்தினான்? இவர்களுடைய ரூஹு போனதே தெரியாதே, இவர்களுடைய ரூஹு போனதே தெரியாது. தெரியாம தான் அவங்க எல்லா வேலையும் அந்த ஜின்னு இனங்கள் செஞ்சு முடிச்சது. அப்போ அந்த ஜின்னுக்கு என்ன இல்லை? மறைமுக ஞானம், இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய அந்த மறைமுக ஞானம் ஜின் இனத்திற்கு கிடையவே கிடையாது என்ற ஒரு செய்தியையும் பதிவு செய்யப்படுகிறது. சரி, தாபத்துல் அருளுங்கிற விஷயத்தை பேச வந்துட்டு இப்படி சுலைமான் நபியை பத்தியும் ஜின் இனத்தை பத்தியும் பைத்துல் முக்கத்தஸை பத்தியும் பேசுகின்றோமே, இங்கு தாபத்துல் அருள் எந்த விதத்திலே பொருந்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த தாபத்துல் அருள் என்றால் என்ன சொன்னோம்? மனித இனத்தை தவிர உயிருள்ள மீதமுண்டான அத்தனை படைப்புகளுக்கும் தாபத்துல் அருள் என்பதாக சொல்லப்படும். இங்கு தாபத்துல் அருள் என்பதை எதை சுட்டி காட்டுகின்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரையான், அந்த வெள்ளை எறும்பு என்பதாக சொல்லுகின்றோமே, கிட்டத்தட்ட அது எறும்பு மாதிரிதான். அந்த கரையான் அது ஒரு பொருளை அரிக்க ஆரம்பித்தால் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அந்த அளவிற்கு அந்த கரையானுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றான். நாளை என்ன, இந்த சனப்பொழுது நமக்கு ரூஹு பிரிந்து நம்மை கபரிலே வைக்க அடக்கம் செய்து விட்டு எல்லோரும் போனதற்கு பிறகு நம்முடைய உடல் என்னவாகும்? அல்லாஹ் நினைத்தால் பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் இதே கரையானின் மூலமாக அப்படியே அரிக்கப்பட்டு போய்விடும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மன்சத் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சியை கரையான் என்ன செய்ய ஆரம்பித்தது? அந்த தாபத்துல் அருளினுடைய அந்த உயிரினத்திலிருந்து ஒன்றுதான் இந்த கரையான். அல்லாஹ் தஆலா கரையானை கொண்டு நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தேன் என்பதை சொல்வதை கூட அல்லாஹ் வெட்கப்படுவது கிடையாது. அந்த கரையான் சம்பந்தப்பட்ட செய்தியையும் குர்ஆனில் இடம்பெற செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யறது கிடையாது, வெட்கப்படுறது கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இங்கு பதிவு செய்கின்றான். அவர்கள் இறந்து முடிந்ததற்கு பிறகு எல்லோரும் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். இந்த கரையா அரிச்சு இந்த கம்பு உடைஞ்சு விழுந்து அப்பதான் இவங்களுடைய மௌத்து செய்தியே தெரியுதுன்னு சொன்னா இவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு எவ்வளவு காலம் இருக்கும்? இதை எப்படி கண்டுபிடிப்பது? அப்ப கரையானை அதே இடத்திலே ஒரு குச்சியை ஊண்டி ஒரு இரவு ஒரு பகல் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திலே அந்த கரையானுடைய வேகத்தை பார்க்கிறார்கள். அந்த வேகத்தை அளவையும் பார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு என்ன செய்திருக்கிறது அந்த கரையான் அந்த மன்சத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த கம்பை, ஆடு மேய்க்கிறதுக்கு சின்ன கம்பு போதும் எப்படி பொத்துறதுக்கு, ஆனா ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய தடியா வேணும் இல்லையா? அந்த தடியை அரிப்பதற்கு அந்த கரையான் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் ஒரு வருடம். அப்ப உயிர் பிரிந்து ஒரு வருடம் வரை அல்லாஹு தஆலா அந்த கம்பை தான் அந்த கரையான் அரித்ததை தவிர சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அது தீண்டவில்லை. அப்ப ஒரு வருடத்திற்கு அந்த ஜனாசாவை அல்லாஹு தஆலா நிற்க வைத்தே உட்கார வைத்தே உயிரோடு இருப்பதை போல ஒரு மாயையை ஏற்படுத்தி இந்த ஜின்களிடத்திலே அல்லாஹு தஆலா வேலையை வாங்கி இந்த பைத்துல் முக்கத்தஸுடைய கட்டுமான பணியை சிறப்பாக முடித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அல்ல, ஒரு கல்லில் பல மாங்காய் அடித்தது என்று சொல்வார்களே, அதுபோல குர்ஆனிலே இந்த ஒரு செய்தியை சொல்லி பலவிதமான படிப்பினைகளை இந்த உலகத்தார்களுக்கு இந்த உம்மத்தார்களுக்கு இன்றைய தினம் குர்ஆனிய சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்று குர்ஆனில் சொல்லப்பட்ட எண்ணற்ற செய்திகளை யா அல்லாஹ் மௌத்திற்கு முன்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ நசீபாக்கி தந்தர் புரிவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மென்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.